உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளர் வந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் செய்கிற பணியில் இருக்கோம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி சிம்ம ராசி அன்பர்களுக்கு பாக்யஸ்தானத்தில் பயிற்சி ஆகக்கூடிய புதனுடைய பலன்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்கள். அதுவே நீங்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய புண்ணியமாக இருக்கும். நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். நேரடி பயிற்சி வகுப்புகள் நடக்குது. வெளிநாட்டில் வெளியூரில் இருக்கவங்க ஆன்லைன் வகுப்புலையும் படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு அதற்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த புதன் உடைய தாக்கம் எப்படி இருக்க போகுது, இந்த புதனுடைய பயிற்சி என்ன செய்ய போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு 2ஆம் அதிபதி, இந்த 2ஆம் இடம் சொல்லக்கூடியது தனஸ்தானம், குடும்பஸ்தானாதிபதி புத பகவான். அதே போல் 11ஆம் அதிபதி புத பகவான் தான். லாபஸ்தானாதிபதியும் புத பகவான் தான். அவர் 2-11 கூடிய புத பகவான் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடமான பாக்யஸ்தானத்தில் வருகின்ற மே மாதம் 11ஆம் தேதி பயிற்சியாக போகிறார். அந்த புத பகவான் அங்கே அதே ராசியில் 9ஆம் இடமான பாக்யஸ்தானத்தில் 20 நாட்கள், அதாவது மே மாதம் 11ஆம் தேதியிலேருந்து மே மாதம் 31ஆம் தேதி வரைக்கும் அதே ராசியிலேருந்து பலனை கொடுக்க போகிறார். ஏன் இந்த புதனுடைய பயிற்சி சிம்ம ராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய பாக்கியத்தை கொடுக்க போகுது அப்படின்னு கேட்டால், ஒரு வாழ்க்கையில் மனிதனுக்கு என்ன தேவை அப்படின்னா, கடன் இல்லாத வாழ்க்கை, ஒரு தொழில், ஒரு வேலை, அதே போல் ஒரு நல்ல கணவன் மனைவி, குழந்தை, தேவையான நேரத்தில் ஒரு வீடு, வண்டி, வாகனம். எந்தெந்த நேரத்தில் நீங்கள் எதெல்லாம் ஆசைப்படுறீங்களோ அதெல்லாம் கிடைச்சாவே ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு பாக்யஸ்தானத்தில் புத பகவான் வரப்போகிறார். அதான் ரொம்ப ரொம்ப விசேஷமான பயிற்சி பலன் இது. ஏன்னா ஒரு மனிதனுக்கு இந்த பாக்கியம் மட்டும் கிடச்சிருச்சு அப்படின்னா வேறு எதுவுமே தேவையில்லை. எல்லாருமே எதை நோக்கி ஓடுறோம்? இன்றைக்கி உணவுக்கு இங்கே பஞ்சமே கிடையாது. எதை நோக்கி போகிறோம் அப்படின்னா, ஒரு வேலை செய்கிறோம், அந்த வேலையில் ஒரு கடன் பட்டுறோம். ஒரு தொழில் பண்ணுறோம், அங்கே ஒரு கடன் ஆகிடுது. இல்லை தொழிலில் முடக்கம் ஆகிடுது. இல்லை வேலை இல்லாமல் இருக்குது, கல்யாணம் ஆகலை, குழந்தை இல்லை. இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் பாதிக்கப்படும் போது தான் மனிதனுடைய வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாகக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு ஏற்படுது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த புதனுடைய பயிற்சி என்ன மாதிரி மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னா, முதல்ல தொழிலில் உங்களுக்கு வராத இருந்த பண பிரச்சனைகள் தீரும். அதே போல் நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய கடன் தொந்தரவு தீரும். ஏன் அப்படின்னா, இந்த புத பகவான் 2ஆம் அதிபதி, பணத்தை அவர் கொடுத்தே ஆகணும், வேறு வழியே கிடையாது. அந்த மாதிரி ஒரு வாய்ப்பை இந்த புதனுடைய பயிற்சி கொடுக்க போகுது. அதே போல் 11ஆம் அதிபதி லாபம். அப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் யோசித்து செய்யக்கூடிய விஷயங்கள், ரெண்டாவது இந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடியது புத்திசாலித்தனத்தை குறிக்கும், அறிவு சம்பந்தப்பட்ட விஷயத்தை குறிக்கும். அப்போ இந்த 20 நாட்களில் நீங்கள் எதெல்லாம் செய்கிறீங்களோ கண்டிப்பாக அது ஒரு மிகப்பெரிய லாபத்தை கொடுக்க போகுது, பண வரவுகளை கொடுக்க போகுது. அது ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியையும் ஒரு பாக்கியத்தையும் கொடுக்கக்கூடிய இடத்துல அந்த புத பகவான் இருக்க போகிறார். அப்போ இந்த நாட்களில் நீங்கள் இந்த சிம்ம ராசி என்பதால் நீங்கள் தொழிலில் எந்த முயற்சி செஞ்சாலும் உங்களுடைய கடன் பிரச்சனைகள் கூடயும் வராத பணம்லாம் வரும். நீண்ட நாளாக தேங்கி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்கும். அதே போல் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு வேலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை கடந்த காலகட்டத்தில் நிறைய சந்திச்சிட்டிங்க. ஏன்னா கண்ட சனி, அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல கேது போயிட்டுருக்கார், 8ஆம் இடத்துல ராகு போயிட்டுருக்கார். அதனால் நீங்கள் எதை செஞ்சாலும் ஒரு திருப்தி இல்லாத சூழ்நிலை உங்களுடைய கம்பெனியில் இருக்கும், நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல இருக்கும். ஒன்று மேலதிகாரினால தொல்லை, இல்லை கீழே இருக்கவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலன்னு பிரச்சனை. அதனால் பார்த்திங்கன்னா ஏன்டா வேலைக்கு போகிறோம், நம்ம எல்லாம் தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை மாட்டிகிட்டு இருக்குமே, நம்ம மேலதிகாரிக்கு ஒன்றுமே தெரியாது, ஆனால் அவர் நம்மளை கமாண்ட் பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு இருக்கோமே, கீழே இருக்கவங்களுக்கு அதை விட ஒன்றுமே தெரியாது, ஆனால் அவங்க வச்சு தான் நம்ம செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்கே அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக கடந்த காலகட்டம் இருந்திருக்கும். ஆனால் அந்த புதனுடைய பயிற்சி என்ன பண்ணணும்னா, யாரெல்லாம் உங்களை தொல்லை பண்ணாங்களோ அவங்களாம் மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். அந்த மாதிரி நீங்கள் ஒரு நல்ல பதவி உயர்வு, அதே மாதிரி பொருளாதார வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு அற்புதமான நாட்களாக இந்த 20 நாட்கள் இருக்க போகுது. அதே போல் சிம்ம ராசி என்பவர்களுக்கு வேலை சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் நிறைய பேருக்கு கடந்த காலத்தில் சந்திச்சிட்டிங்க. வேலை இல்லை,
நான் நல்லா வேலை பார்த்துருந்தேன் சார், திடீர்னு கம்பெனி மூடிட்டாங்க, வேலை இல்லை. நான் நல்லா வேலை பார்த்தேன், திடீர்னு பாலிடிக்ஸ் பண்ணி என்னை வேலையை விட்டு அனுப்பிச்சிட்டாங்க. இதை தான் நிறைய பேர் சொல்லுவாங்க. நிறைய பேர் ஃபோன் பண்ணுவாங்க, சார் நான் பார்த்தீங்கன்னா நல்ல வேலையில் இருந்தேன், நாங்கள் உள்ள தேவையில்லாத ஒரு பாலிடிக்ஸ் பண்ணி வேணும்ட்டே நான் அனுப்பிச்சிட்டாங்க, வேணும்ட்டே சண்டை போட வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு, இதனால் நான் வேலையை விட்டு வந்துட்டேன். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த புதனுடைய பயிற்சி நல்ல வேலை மாற்றத்தை கொடுக்கும். இந்த வேலை மாற்றம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு எல்லாருக்குமே என்னென்னா ஒரு சுய மரியாதை எதிர்பார்ப்பீங்க. நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கே ஒரு மரியாதை கொடுத்தா போதும் சார், வேறு எதுவும் பெருசாலாம் நான் எதிர்பார்க்கல. என்ன அசிங்கப்படுத்துகிறான்னு சொல்லும்போது தான் சார் நான் வேலையை விட்டு வந்தேன், கேட்டுட்டு வந்தேன், சண்டை போட்டு வந்தேன்னு சொல்லவங்க நிறைய பேர் இருப்பீங்க. அந்த சுய மரியாதையுடன் ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த 20 நாட்கள் இருக்க போகுது. அதே போல் தனஸ்தானாதிபதி 9ஆம் இடத்துக்கு போகும்போது உங்களுடைய கடனுடைய அளவு பெரிய அளவில் குறையிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. எப்படி சார் கடன் குறையும் அப்படின்னு கேட்டால், அப்போ நீண்ட நாளாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அதாவது பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு சிம்மராசி என்பவர்களுக்கு சொத்து வாங்கிட்டு நான் என்னால் விற்க முடியல, ஒரு இடம் வாங்கிட்டு விற்க முடியல, என்னோடய வீடு வாங்கிட்டு விற்க முடியல, அதனால தான் என்னோடய கடன் அளவு ஏறிட்டே இருக்குன்னு வருத்தப்படுறேன். இப்போ கூட பாருங்கள், வேலை இல்லை ஆனால் இஎம்ஐ கட்ட வேண்டியிருக்கு, அதை எப்படியாவது விற்றலான்னு முயற்சி பண்ணால் எதுவுமே நடக்க மாட்டேங்குது சார், நான் நினச்ச விஷயங்கள் எதுவுமே நடக்கலை அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த புதனுடைய பயிற்சி நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நடந்து, ஏன்னா இந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் திட்டமிடுதலுக்கான காரகிரகம். அப்போ உங்களுடைய கடந்த காலகட்டத்தில் சரியான திட்டமிடுதனால தான் நிறைய பிரச்சனை சந்திச்சிருப்பீங்க. ஆனால் அந்த புதன் பாக்கியஸ்தானத்துக்கு வந்தால் ஒன்று என்ன ஆகும்னா, நிறைய பேருக்கு எந்தெந்த வேலையை இந்த மாதிரி செய்யலாம், நிறைய பேருக்கு கடன் பிரச்சனை குறையும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏதாவது ஒரு பணம் வந்து மிகப்பெரிய கடனை தீர்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த 20 நாட்கள் இருக்க போகுது. அதே போல் நிறைய சிம்மராசி அன்பர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நேரம். ஏன்னா 2ஆம் இடத்ததிபதி புத பகவான், குடும்பஸ்தானாதிபதி புத பகவான் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்துக்கு வரும்போது நீண்ட நாளாக திருமணம் ஆகாதவர்களுக்கு கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும். அதுவும் சிம்ம ராசி என்பவர்களுக்கு எப்போவுமே மேரேஜ் லேட்டாக தான் நடக்கும். ஏன்னா நம்ம ஒரு நல்ல பதவியில் செட்டில் ஆகிட்டு பண்ணணும், ஒரு வீடு வாங்கிட்டு பண்ணணும், ஒரு நல்ல ஒரு உயர்ந்த அந்தஸ்துக்கு வந்துட்டு பண்ணணும்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த சிம்ம ராசி என்பவர்கள், ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி. அதனாலேயே பார்த்தீங்கன்னா மேரேஜ் தள்ளி போட்டுக்கிட்டே வர வேண்டிய சூழ்நிலை இருந்திருக்கும். அப்போ ரொம்ப லேட்டானதுனால நிறைய பேருக்கு மேரேஜ் ஆகுமோ ஆகாதோன்ற ஒரு பயம்லாம் வந்திருக்கும். பார்த்திங்கன்னா சிம்மராசியில் இருக்கக்கூடிய அந்த நபர்களுடைய அம்மா அப்பாலாம் ரொம்ப வருத்தத்தில் இருப்பாங்க. என் பையனுக்கு ஒரு கல்யாணம் ஆகி பார்க்க முடியல, என் பொண்ணுக்கு ஒரு கல்யாணம் ஆகி பார்க்க முடியல, எல்லாருக்கும் கல்யாணம் ஆகுது ஊரில் இருக்கவங்களுக்குலாம், என் பையனுக்கு எந்த ஜாதகத்தில் எந்த தோஷமும் இல்லை, இருந்தாலும் கல்யாணம் நடக்கலையே அப்படின்ற ஒரு எண்ணங்கள் இருக்கும். நிறைய தோஷம் இல்லாத ஜாதகம் தான் கல்யாணமே ஆக மாட்டேங்குது, தோஷம் உள்ள ஜாதகம் ஈஸியாக கல்யாணம் ஆகிடுது. என் பையனுக்கு அப்படி தாங்க சார் இருக்குது, என்ன பண்ணுறது தெரியல அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த காலகட்டத்தில் இந்த 20 நாட்கள் என்ன பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் இருக்கக்கூடிய நவகிரகத்தில் இருக்கக்கூடிய புதனை போய் பிரார்த்தனை பண்ணுங்கள். புதன்கிழமை அன்றைக்கி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான வரன் கண்டிப்பாக அமையும். அதே போல் நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு பச்சை கலர் கயிறு கையில் கட்டிக்கலாம். அது வந்து பார்த்திங்கன்னா தொழில் பண்ணுறவங்களா இருக்கலாம், வேலை செய்கிறவங்களா இருக்கலாம், அதே மாதிரி நீங்கள் எந்த நபராக இருந்தாலும் சரி. ஏன்னா அந்த புதனுக்கான கலர் வந்து இந்த பச்சை கலர் தான். அப்போ இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு 2ஆம் அதிபதி 11ஆம் அதிபதியாக இருக்கனால 2ஆம் இடம்ன்றது பண வரவை கொடுக்கக்கூடிய இடம், 11ஆம் இடம் லாபம். அப்போ அந்த சம்பந்தமான கலர் போட்ட கயிறை நீங்கள் கையில் கட்டினீங்கன்னா, வலது கையில் என்ன பண்ணுங்கள், ஒரு பச்சை கலர் கயிறை கட்டுங்க. அந்த கயிறு கட்டினீங்கன்னாவே கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு குடும்பம் அமையும், உங்கள் வாழ்க்கையில் திருமண வாய்ப்புகள் வரும். நீண்ட நாளாக கடன் பிரச்சனை இருக்கவங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு இந்த 20 நாட்களில் இந்த சொன்ன பரிகாரத்தை செஞ்சீங்க அப்படின்னா, நீண்ட நாளாக என்னால் கடனே கட்ட முடியல சார், வட்டி தான் சார் கட்டிகிட்டு இருக்கேன், தொழிலே நடக்கலை சார், நான் என்ன செஞ்சால் நஷ்டம் தான் சார் ஆகுது அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் இந்த பரிகாரத்தை செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய தொழிலில் வளர்ச்சிகள் இருக்கும், கடனுடைய அளவு மிகப்பெரிய அளவில் குறையும். அதே போல் நீண்ட நாளாக குடும்பத்தில் பிரச்சனைகள் சண்டைகள் இருக்கவங்களுக்கெல்லாம் சண்டைகள் தீரும். ஏன்னா இந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடியது காலபுருஷனுக்கு 3ஆம் அதிபதி 6ஆம் அதிபதியாக இருக்கிறதுனால ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றங்களை மன மாற்றங்களை, இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு வந்து நான் ரொம்ப நாளாக வந்து ஒரு மாதிரி இருந்தேன், இப்போ வந்து ஏதோ சில விஷயங்கள் தெளிவாக இருக்குது, சில விஷயங்கள் என்னால் செய்ய முடியுது அப்படின்னு நிறைய பேருக்கு மாற்றங்கள் வரும். அந்த மாதிரி விஷயத்தை கொடுக்கக்கூடியவர் எல்லாமே புதன் தான், சரிங்களா? அதனால தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அந்த குபேர வழிபாடும் பார்த்திங்கன்னா அந்த பச்சை கலர் கயிறு கொடுப்பாங்க, பச்சை கலரில் ஒரு குங்குமம் மாதிரி கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கலரை நீங்கள் கையில் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு
குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதே மாதிரி குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய சிம்மராசியில் இருக்கக்கூடிய ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, மக நட்சத்திரம், பூர நட்சத்திரம், உத்தர நட்சத்திரம் உள்ளவர்களுக்கு பார்த்திங்கன்னா குழந்தை பேர் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும். இந்த புதன்கிழமை அன்னைக்கு இந்த கயிறை கட்டுங்க, கண்டிப்பாக அந்த குழந்தை பேர் சார்ந்த பிரச்சனைகள் தீரும். நல்ல ஒரு டாக்டர் கிடைப்பார், உங்களுக்கு நல்ல முறையில் ஒரு குழந்தை பேர் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் இந்த புதன் தான் இடம் மாற்றத்துக்கான ஒரு கிரகம், சரிங்களா? அப்போ அந்த இடம் மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகத்தோடைய கயிறை கையில் கட்டினீங்க அப்படின்னா நீண்ட நாளாக வெளிநாடு வாய்ப்புகள் தேடிட்டு இருக்கேன் சார். நான் நீங்கள் சொன்ன மாதிரி வந்து நல்ல செட்டில் ஆகிட்டு தான் கல்யாணம் பண்ணணும்னு பார்க்குறேன், செட்டில் ஆகிறதுக்கு ஒரு வெளிநாடு போயிட்டு வந்துட்டு நல்லாயிருக்கும்னு நினச்சிட்ருக்கேன், ஆனால் ட்ரை பண்ணுறேன் கிடைக்க மாட்டேங்குது, பக்கத்தில் வந்து விசா கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தில் வெளிநாடு வாய்ப்புகள் ட்ரை பண்ண கண்டிப்பாக கிடைக்கும். அதே போல் வெளிநாட்டில் தான் இருக்கேன், இருந்துமே பிரச்சனை சந்திச்சிட்ருக்கேன். ஏன்னா சிம்மராசி என்பவர்கள் எல்லாமே ஒரு மேனேஜர் லெவலில் இருப்பீங்க. அந்த மேனேஜர் லெவலில் இருக்கும்போதுன்னு கேட்டிங்கன்னா நிறைய பேருக்கு கடந்த ஒரு 2.5 வருஷத்தில் இந்த கண்டக சனியில் வேலை வாய்ப்பை இழந்திருக்கீங்க. மேனேஜர்ஸை மட்டும் எடுத்துட்டாங்க சார், என் கீழே இருக்கவங்களாம் வேலை பார்க்குறாங்க, நான் மேனேஜர் அந்த எண்ணெய் மட்டும் தூக்கிட்டாங்க, ஆள் குறைப்பு பண்ணிட்டாங்க, கம்பெனி மூடிட்டாங்க, இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய பேர் வேலை வாய்ப்பை இழந்திருப்பீங்க வெளிநாட்டிலேயே. ஒன்றுமே பிரச்சனை இல்லை, இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வெளிநாட்டிலையும் ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அந்த வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு உங்களுக்கு நல்ல சம்பள உயர்வை கொடுக்கும், நல்ல பதவிகளை கொடுக்கும். ஏன்னா அந்த புதன் லாபாதிபதியாக இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் நினச்சா மாதிரி ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும், நீங்கள் நினச்சா மாதிரி ஒரு சம்பளம் கிடைப்பதற்கான வாய்ப்புள்ள நேரமாக இந்த 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் இந்த புதனுடைய பயிற்சி பலன்கள் இருக்க போது. நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே சிம்ம ராசி என்பவர்களுக்கு பொதுவான பலன்கள் தான். உங்கள் ஜாதகத்தில் இந்த புதன் நல்ல பலமாக இருந்து நல்ல இடத்துல 11ஆம் இடத்துலேயே இருக்கார், 2ஆம் இடத்துலேயே இருக்காரா, நம்ம சொன்ன பலன்கள் இன்னும் 3 மடங்கு நடக்கும். அதே போல் தசாபுத்தி நடக்குது, 11லேருந்து புதன் தசை நடத்துது சார், 11லேருந்து ராகு தசை நடத்துது, இருந்தாலும் கஷ்டப்பட்டுருக்கேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உங்கள் சுயஜாதகத்தை ஒரு வாட்டி பார்த்துக்குங்க. ஏன்னா சுயஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கூட பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த தொழில் செய்யலாம், எந்த வேலைக்கு போகலாம், எந்த ஊரில் இருக்கலாமா, இருக்கக்கூடாதுன்னு இந்த மாதிரி தடுமாற்றங்கள் வாழ்க்கையில் வர்றதுனால தான் நிறைய பேரால் பெரிய லெவலுக்கு வர முடியல. அதனால் உங்கள் சுயஜாதகத்தையும் ஒரு வாட்டி பார்த்துங்க. ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அதேமாதிரி ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயில்டாக வேணும், தசாபத்தி வரலும் வேணும்னு நினச்சிங்கன்னா டீட்டெயிலான ஜாதகம் ரிப்போர்ட் வெறும் 300 ரூபாய்க்கு கொடுக்குறோம். பிடிஎஃப் ஃபார்மேட்டில் ஜாதகம் வேணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.